இந்த இடத்திலே கூட கொடி கட்டவில்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடி கட்டிக் கொள்ளவில்லை. நாங்கள் கருத்து பொதுமக்களின் கருத்தை கேட்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நான் வேண்டுமானால் சொல்லுகிறேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதம அமைச்சர் ஆவது என்பது உறுதியான விவகாரம். காரணம், தேர்தல் நடைபெறுவது 543 தொகுதிகளுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிக்கு அல்ல, 543 தொகுதிக்குத்தான் தேர்தல். இந்தியா முழுவதும், பாரத தேசம் முழுவதும் தேர்தல். பாரத தேசம் முழுவதும் நடைபெறுகிற இந்த தேர்தலில் பாரதத்துடைய பிரதம அமைச்சராக வருவதற்கு தகுதி படைத்த தலைவன் இன்றைக்கு இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் என்பது நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட உண்மையா. நம்முடைய நாட்டு மக்கள் அல்ல, நம்முடைய நாட்டிலே இருந்து வெளிநாட்டிலே வேலைக்கு போயிருக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், அங்கேயே பிரஜையானவர்கள், உலகெங்கும் வாழுகிற பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள், உலகெங்கும் வாழுகிற பாரத தேசத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பாரதத்திற்கு பிரதம அமைச்சராக நரேந்திர மோடி தான் வர வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே பாரத பிரதமர் நம்முடைய ஊரை நோக்கி, ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்தியாவிற்கு என்ன செய்ய வேண்டும், பாரத தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக எழுதி எங்கள் பெட்டி கொடுங்கள், எனக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி, அந்த வகையிலே அதை ஒரு கருவியாக நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் பெட்டி வைக்கிறோம். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒரு நாள் முழுவதும் அந்த மக்களை, இங்கே போகிறவர்கள் வருகிறவர்கள் யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய கோரிக்கைகளை எழுதி தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டும், மாநிலத்திற்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பிரச்சனைகள் எல்லாம் எழுதி இங்கே போடுகிற போது தேச அளவிலான பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் தொகுத்து பாரத பிரதமருக்கு அனுப்புகிறோம். இன்றையிலிருந்து 20ஆம் தேதி வரை இந்த பயணம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறார். இந்த பயணம் நடைபெற எல்லா பேரூராட்சிகளிலும், எல்லா நகராட்சி பகுதியிலேயும் இது போன்ற பெட்டி வைத்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு 1 கோடி கருத்துக்களை, 1 கோடி மக்களை சந்தித்து தமிழகத்திலே வாழ்கிற 1 கோடி மக்களினுடைய எண்ணங்களை, கருத்துக்களை பாரத பிரதமருக்கு அனுப்ப போகிறோம். பாரத பிரதமர் கேட்டிருக்கிறார், நான் பிரதம அமைச்சராக வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வகையிலே நீங்கள் கூறுங்கள், அதை எடுத்து சென்று அவரிடம் சமர்ப்பிக்கிறோம். இதை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. ஏர் கண்டிஷன் அறையிலே உட்கார்ந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களிடம் கருத்து கேட்கிறேன் வர்த்தக சங்கங்களை அழைத்து மற்றவர்களை எல்லாம் கருத்து கேட்டு தொகுத்து சொல்லிவிட்டு அதிலே 10% கூட நிறைவேற்றாத கட்சிகள் உண்டு. ஆனால் 2019 பாரத பிரதமர் என்ன வாக்குறுதிகளை தந்தாரோ 90% அல்ல 98% நாங்கள் நிறைவேற்றிவிட்டுத்தான். ஒன்றென்று முடியவில்லை என்றால், விவசாயிகள் போராட்டத்தின் போது நாங்கள் கொண்டு வந்த 3 சட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை. நாங்கள் அவர்களுடைய போராட்டத்தின் காரணமாக நிறைவேற்ற முடியவில்லை. அப்படி நின்று போன சட்டங்களை தவிர மீதி என்ன சொன்னோமோ அதை எல்லாம் முடித்துவிட்டுத்தான் இப்பொழுது பாரத பிரதமர் மீண்டும் தேர்தலை சந்திக்கிறார். ஆக எங்களுக்கு உரிமை உண்டு, எங்களை நம்புங்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் செய்வோம், நிச்சயமாக செய்வோம். இன்றைக்கு கூட தொடர்ந்து திட்டங்களை தொடங்கிக் கொண்டே பாரத பிரதமர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 20-30 நிகழ்ச்சிகளிலே பங்குபெற்று தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பு அவர் இன்னும் லட்சக்கணக்கான கோடி திட்டங்களுக்கு தொடங்கி வைக்கப் போகிறார். அதை போலவே தொடர்ந்து பணியாற்றுவார். செய்ததையெல்லாம் நாங்கள் இருக்கிற காலங்களில் என்ன எல்லாம் சொன்னோமோ ஒரு வார்த்தை அல்ல, வார்த்தைகளிலே விளையாடினார்கள். சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. ஆனால் சொன்னதை எதையும் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது பாரத பிரதமர் என்னவெல்லாம் தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டாரோ அதற்கு ஒரு படி மேலே செய்து முடித்திருக்கிறார். இன்னும் வலிமையான பாரதமாக, உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பாரத தேசத்தை உருவாக்குவதற்கு மீண்டும் வேண்டும் மோடி என்ற கோரிக்கையோடு இந்த கோரிக்கைகளை நீங்கள் அத்தனை பேரும் பாரத பிரதமருக்கு எழுதி போடுங்கள். சாதாரண மக்கள், எழுத தெரியாதவர்கள் இருந்தால் நம்முடைய தோழர்கள் அமர்ந்திருப்பார்கள், எழுதுவார்கள். நீங்கள் கை நாட்டு வைத்து உடைய முகவரியை வையுங்கள், தமிழிலே எழுதுங்கள். அத்தனை மொழிபெயர்த்து பாரத பிரதமரின் மேஜை மீது வைக்கப்படும். ஆக உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி இந்த பெட்டியை போடுங்கள் என்று சொல்லி அதற்காக திடீரென்று வந்திருக்கிறோம். விளம்பரம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அந்த மக்களை நம்பி வந்திருக்கிறோம். மக்கள் எழுதி போடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.